ஒரு தகவலை லேட்டா கொடுக்கலான்னு மன்னிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு தகவலாக தான் இருக்கணும். இந்த தகவலுக்காக நிறைய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இது ஒரு பெரிய ஒரு கேஸா போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், அஜித்குமார் வழக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான கட்டத்துல இருக்கான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல நமக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த கேஸ் வந்து ரொம்ப ஒரு தீவிரமான விஷயம் போகுது. அதை சொல்றதுக்கு நான் அங்க இருக்கல, பாட்ட இல்ல, அதனால இப்ப வந்திருக்கேன். அதை பத்தி நம்ம பேசுவோம். அதை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, வீடியோ. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு நடந்த இது நிகிதாவின் கேஸ் மூலமாக நிகிதா நிறைய விஷயங்களை சொல்லுவார், நிறைய விஷயங்களை உணருவார் என்று பல கற்பனையோட நம்ம காத்திருந்தோம். ஆனா அத்தனையும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஒரு கட்டமாக மாறி இருக்கிறது. அதாவது சிபிஐ அதிகாரிகள் எல்லாம் கொஞ்சம் முரண்டுபட்டு நிற்கிறார்கள். விசாரணை இன்னும் கொஞ்ச நாளை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தள்ளி வைப்பதற்கான காரணங்கள் நிறைய அரசியல் பின்னணிகள் இருக்கிறது. அதற்கான விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. நீதிபதிகளும் அதில் பின்வாங்குகிறார்கள் வாய்தா கேட்டு. இந்த கேஸ் வந்து இன்னும் சிந்தி லேட்டா போய்கொண்டே இருக்கிறது. இதை பற்றி நம்ம எப்படிதான் வரப்போகிறேன்னு தெரியல. ஆனா அஜித்குமார் கேஸ்ல வந்து நமக்கு தீவிரமான நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கான நீதியும் நியாயம் நமக்கு கிடைக்கணும். இந்த கேஸ்ல நம்ம பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் நம்ம சொல்லவும் மாளாது அந்த அளவுக்கு இருக்கிறது இந்த கேஸ்ல. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் வழக்குல வந்து பல அரசியல் கைகள் வந்து நுழைஞ்சிருக்கிறது. அரசியல்கள் விளையாட்டு இருக்கிறது. அதில் விளையாடியதனால்தான் அஜித்குமார் உயிரும் இழப்புக்காக வேண்டியது வந்தது. இந்த நிகிதாவும் அந்த அரசியல் கட்சிக்காரர்கள வேண்டிதான் இந்த நிகிதா இந்த உதவி செய்ய போய் தான் இப்படி மாட்டியிருக்காங்க. அங்க இருந்த சில விஷயங்கள்ல வந்து அவங்க நிறைய விஷயங்களை இப்போ சிபிஐ எல்லாம் விஷயங்களை மாறுபட்டு எல்லாம் பேசுறாங்க. அதனால இந்த கேஸை வந்து இப்போ நீதிபதி தள்ளி வைக்கிறாங்க. இன்னும் இந்த கேஸ் வந்து நிச்சயமாக 1 மாசம் இல்ல 2 மாசமோ 3 மாசமோ தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் இப்ப நடக்கி. ஏன்னா ஒரு கேஸை நடத்துறாங்க, அதை லேட் பண்ணி மக்களை மறக்கடைக்க வைக்கிறாங்க, மறக்கவும் நினைக்கிறாங்க, மறக்கவும் வைக்கிறாங்க. இப்படியே மறந்து வழக்கை நம்ம மறக்கிற அளவிற்கு இந்த கேஸ் இப்போ நீண்டுட்டே போகிறது. இன்னும் இந்த கேஸ் எப்படி சூடு கொடுக்க போறான்னு நம்ம யாராலும் சொல்ல முடியாது. சிக்கா இருக்கிறது. சிக்காக இந்த கேஸ் சென்று கொண்டிருக்கும் போது வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்ப பயமாவும் இருக்கு. இந்த கேஸ்ல மீண்டும் ஒரு நியாயம் நமக்கு கிடைக்காதா, அல்ல நீதி கிடைக்காத ஒரு நம்பிக்கையை நம்ம இழந்துடுவோமா அப்படி என்று பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனா ஆகஸ்ட் 20ஆம் தேதி எல்லா மக்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கிறோம் நல்ல ஒரு தீர்ப்பு அஜித்குமார் வழக்கில் கிடைக்குமானே. ஆனா அத்தனை வழக்குகளுக்கு எதிர்மாறா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதனால நீங்க எதையும் பொருள்படுத்தாம கொஞ்சம் வெயிட் பண்ணி இருப்போம், பொறுமையா இருப்போம், பார்ப்போம் மீண்டும் என்ன நடக்கிறன்னு. எனக்கு கூட இந்த விஷயத்துல வந்து வருத்தமா இருக்கிறது. அஜித்குமார் வழக்குல வந்து நிறைய விஷயங்களை நமக்கு எதிர்பார்த்தோம். உங்களை போல நானும் எதிர்பார்த்தேன். ஆனா நிறைய விஷயங்கள் மாறுமான்னு நினைச்சேன். ஆனா மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக கம்மியாக இருக்கிறதுனால ஒரு இதா இருக்கிறது. எதை சொல்வது எதை பேசுவது தெரியவில்லை. ஆனால் அஜித்குமார் வழக்கு நிச்சயமாக நமக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணமும் எனக்கு இருக்கிறது. அதை போல ஒன்றுக்கும் இருக்கும்னு நம்புறேன். ஆனா நம்பிக்கையோட இருப்போம். நிச்சயமாக இதுல வந்து பெரிய புள்ளிகள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த கேஸை இழுத்தடிக்கிறாங்க. அரசியல் கைகள் எல்லாம் இங்க விளையாட்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். 300-200 கோடிகளை சில விஷயங்கள் பரமாறினால்தான் அஜித்குமாரை கொண்டு இருக்கிறாங்க. இந்த கேஸ் வெளியானா நமக்கு பெரிய சிக்கலை உருவாக்குறதுனால அரசியல் தலைவர்கள் தப்பிக்கிறதுக்கு தான், அரசியல் தலைவர்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த முயற்சிகள் இப்போது நடந்துட்டு இருக்கு. யாரை காப்பாற்றுவதற்கு இந்த முயற்சி என்றே தெரியவில்லை. இப்போ என்ன ஆட்சி எப்படி நடக்கிறது, சட்டம் இன்னும் மறுபடியும் ஓட்டை தான் சந்திக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. அது மட்டும் உண்மை. வருத்தத்துடன் சொல்கிறேன், இந்த கேஸ் எந்த அளவுக்கு செல்லுமோ அதுக்கு என்னால் முடிவு சொல்ல முடியாமல் இருக்கிறது. மீண்டும் இது போன்ற சில வீடியோக்கள் மீண்டும் சந்திப்போம். அதுவரை காத்திருந்த மக்களை கணக்காக. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து